அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. அனைவரும் வாழ்வோம், அருளொளி வீசும் ஒரு வழி போவோம். அனைவரும் வாழ்வோம், அருளொளி வீசும் ஒரு வழி போவோம். தீவினை மாய்ந்து திருமறை காப்போம், தீவினை மாய்ந்து திருமறை காப்போம். பரிவுள்ள இறைவனின் திரு உள்ளம் காண்போம். இந்த திருப்பணியானது நன்றிடுதலாக ஜெயபாலான குடும்பத்தினரும் மரித்த ஃபாதர் கிளமெண்ட் ஃப்ராங்க், மரியா ஜோசப், ஜோஸ்பின், ஆனா மரியா ஜோஸ்பின் அவருடைய ஆன்மாவுக்காக தருளப்படுத்தப்படுகின்றது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதரர்களுடைய நாம் தூய மனிதர்களை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம்ம அவனை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கல்யாண புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் இறைவன் நம் மீது இறக்க வைத்து நம் பாவனை மன்னித்து நம்ம நிலைவாழ்வை அழைத்து செல்வதாக. ஆமென். மண்ணுலகில் நன்மரலோகத்து அமைதியும்
இறைவா, உடையவரை திருமகன் வழியாக சாபமென்று நீ வாழ்வின் கதவை எங்களுக்கு இந்நாளில் மீண்டும் திறந்து வைத்து அதனால் அவருடைய உயிர்ப்பு பெருவிழா கொண்டாடும் நாங்கள் உம்முடைய ஆவியால் புதுப்பிக்க பெற்று ஒளிமிக்க வாழ்க்கை உயிர்த்தள அருள் பெறுகிறாக. உம்முடைய தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் நின்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவர் உம் திருமகனாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பணிகளிலிருந்து வாசகம். ஒரு நாள் இறைவேண்டல் செய்யும் நேரமாகிய பிற்பகல் 3 மணிக்கு பேதுருவும் யோவானும் கோயிலுக்கு சென்றனர். அப்பொழுது பிறவிலேயே கால் ஊனமுற்றிருந்த ஒருவரை சிலர் சுமந்து கொண்டு வந்தனர். கோயிலுக்குள் செல்பவரிடம் பிச்சை கேட்பதற்காக அவரை நாள்தோறும் கோவிலின் அழகுவாயில் என்னிடத்தில் வைப்பர். அவர் கோயிலுக்குள் சென்று கொண்டிருந்த பேதுருவையும் யோவானையும் கண்டு பிச்சை கேட்டார். பேதுருவும் யோவானும் அவரை உற்று பார்த்து, எங்களை பார் என்று கூறினர். அவர் ஏதாவது கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்புடன் அவர்களை ஆவலுடன் நோக்கினார். பேதுரு அவரிடம், வெள்ளியும் பொன்னும் என்னிடம் இல்லை, என்னிடம் உள்ளதை உமக்கு கொடுக்கிறேன். நாசரேத்து இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நடந்திடும் என்று கூறி அவரது வலக்கையை பற்றி பிடித்து தூக்கிவிட்டார். உடனே அவரது காலடிகளும் கணுக்கால்களும் வலுவடைந்தன. அவர் குதித்தெழுந்து நடக்கத் தொடங்கினார். துள்ளி நடந்து கடவுளை போற்றியவாறே அவர்களோடு கோயிலுக்குள் சென்றார். அவர் நடப்பதையும் கடவுளை போற்றுவதையும் மக்கள் அனைவரும் கண்டனர். அவர்கள் எல்லோரும் கோயிலின் அழகு வாயில் அருகே பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தவர் இவரே என்று அறிந்து கொண்டனர். நடந்ததை பார்த்து திகைப்பு மிக்கவராய் மெய்மறந்து நின்றனர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா நன்றி. ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள். அவர் தம் செயல்களை மக்களினங்கள் அறிய செய்யுங்கள். அவருக்கு பாடல் பாடுங்கள். அவரை புகழ்ந்தேத்துங்கள். அவர் தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. அவர் தம் திருப்பெயரை மாற்றப்படுத்துங்கள். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள். அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. அவரின் ஊழியராம் ஆபிரகாமின் வழிமரபே, அவர் தேர்ந்து கொண்ட யாக்கோபின் பிள்ளைகளே, அவரே நம் கடவுளாகிய ஆண்டவர். அவரின் நீதி தீர்ப்புகள் உலகம் அனைத்திற்கும் உரியன. ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. அவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். 1000 தலைமுறைக்கென தாம் அளித்த வாக்குறுதியை நினைவு கூறுகின்றார். ஆபிரகாமுடன் தாம் செய்து கொண்ட உடன்படிக்கையும் ஈசாக்குக்கு தாம் ஆணையிட்டு கூறியதையும் அவர் நினைவில் கொண்டுள்ளார். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. அனைவரும்
நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. வாரத்தின் முதல் நாள் சீடர்கள் இருவர் எருசலேமிலிருந்து ஏறத்தாழ 11 கிலோமீட்டர்கள் தொலைவில் உள்ள ஒரு ஊருக்கு சென்று கொண்டிருந்தார். அவ்வூரின் பெயர் எம்மாவு. அவர்கள் இந்நிகழ்ச்சிகள் அனைத்தும் குறித்து ஒருவரோடு ஒருவர் உரையாடிக் கொண்டே சென்றார்கள். இப்படி அவர்கள் உரையாடிக் கொண்டு விண்வீக கொண்டும் சென்றபோது இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார். ஆனால் அவர் யார் என்று அறிந்து உணர முடியாதவாறு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. அவர் அவர்களோடு நோக்கி வழிநடங்கியும், நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டிருப்பது என்ன என்று கேட்டார். அவர்கள் முக வாட்டத்தோடு நின்றார்கள். அவர்கள் கீழையோ என்னும் பேரையுடையவர் மறுமொழியாக, எருசலேமில் தங்கியிருப்பவர்கள் உமக்கு மட்டும்தான் இந்நாள்களில் நிகழ்ந்ததை தெரியாதோ என்றார். அதற்கு அவர் அவர்களிடம், நீங்கள் என்ன நிகழ்ந்தது என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், நாசரேத்து இயேசுவை பற்றி தான் பேசுகின்றோம். அவர் கடவுளுக்கும் மக்களுக்கும் எல்லாருக்கும் முன்பாக சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்கினாக திகழ்ந்தார். அவர் எருசலேமில் மீட்கப் போகிறார் என்று நாங்கள் எதிர்பார்த்து இருந்தோம். ஆனால் தலைமை குருக்கள், ஆட்சியாளர்கள் அவருக்கு மரண தண்டனை விதித்து சிலுவையில் அறைந்தார்கள். இவையெல்லாம் நிகழ்ந்து இன்று 3ஆம் நாள் ஆகின்றன. ஆனால் இன்று எங்களை சேர்ந்த பெண்கள் சிலர் எங்களை மலைப்புக்கு உள்ளாக்கினார். அவர்கள் விடியற காலையில் கல்லறைக்கு சென்றார்கள். அவருடைய உடலை காணாது திரும்பி வந்து வானதூதரை கண்டதாகவும் இயேசு உயிரோடு இருக்கின்றார் என்று அவர்கள் கூறியதாகவும் சொன்னார்கள். எங்களோடு இருந்தவர்களும் சிலர் கல்லறைக்கு சென்று அப்பெண்கள் சொன்னவாறே இருக்க கண்டனர். ஆனால் அவர்கள் இயேசுவை காணவில்லை என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அருவிகளே, இறைவாக்கினர்கள் உரைத்த எல்லாவற்றும் நம்ப இயலாத மந்த உள்ளத்தினரே, மெஸ்ஸியா தாம் மாட்சியடைவதற்கு முன் இத்துன்பங்களை பட வேண்டும் அல்லவா என்று மேலும் மோசே முதல் இறைவாக்கினர் அனைவரின் நூல்களிலும் தம்மை குறித்து எழுதப்பட்ட யாவற்றையும் அவர்களுக்கு அவர் விளக்கினார். அவர்கள் தங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள். அவரோ அதற்கு அப்பாறு போகிறவர் போல காட்டிக்கொண்டார். அவர்கள் அவரிடம், எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரம் ஆயிற்று, பொழுது போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தி அவரை இறக்க வைத்தார். அவர் அங்கு தங்குமாறு அவரோடு சென்றார். அவர் பந்தியில் அமர்ந்தபோது அப்பத்தை எடுத்து கடவுளை பற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்போது அவர்கள் கண்கள் திறந்தன. அவர்களும் அவரை அடையாளம் கண்டு கொண்டிருந்தார்கள். உடனே அவர் அவர்களிடமிருந்து மறைந்து போனார். அப்போது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியில் அவர் நம்மோடு பேசி மறைநூலில் விளக்கும் போது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று பேசிக்கொண்டார்கள். அந்நேரம் அவர்கள் புறப்பட்டு எருசலேம் திரும்பி போனார்கள். அங்கே 11 அவர்களோடு இருந்தவர்களும் குழுமி இருக்க கண்டார்கள். அங்கிருந்தவர்கள், ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார், அவர் சீமோனுக்கும் தோற்றம் அளித்தார் என்று சொன்னார்கள். அவர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் அவர் அப்பத்தை பிட்டு கொடுக்கும்போது அவரை கண்டறிந்து கொண்டதையும் அங்கிருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவிற்கான சகோதர சகோதரி, என்னுடைய நற்செய்தியில் பார்க்கும் பொழுது 2 சீடர்கள் தன்னுடைய கூட்டத்திலிருந்து வெளியே போகிறாங்க. அது எமாவோ அப்படின்ற ஒரு ஊருக்கு கிளம்புறாங்க. அதாவது அனைத்து சீடர்களும் ஒரு நோக்கத்தோடு இருந்தாங்க. இந்த ஆண்டவர் இயேசு அவர் தான் இந்த நாட்டை காப்பாற்றுவாங்க, இந்த எருசலேம் ஒரு அரசன் ஆவார் அப்படின்னு நினைத்து கொண்டிருந்தாங்க. அதனால் அவர் மறித்த பிறகு
மக்கள் அனைவருமே, அந்த சீடர்கள் எல்லாமே ஒழுங்கி போய் அவர்கள் வேலை செய்கிறதுக்கு தொடங்கிவிட்டார்கள். அதனால தான் ஊரை விட்டு போகிறாங்க. அதில் 2 பேர் ஊரை விட்டு வெளியே போகும்பொழுது ஆண்டவர் இயேசு அவர்களோடு நடந்து போய் அவர்களுக்கு மறுபடியும் ஆண்டவர் எதுக்காக மரித்தார் என்பதை தெளிவித்து மீண்டும் அவரை கொண்டு வருகிறார். அதாவது பரிசுத்த ஆவி வரவரையில் அவர்கள் ஊரை விட்டு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இயேசு சொல்லியிருந்தார். ஆனால் இருந்தாலும் அவர்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லாதனால அவங்க 2 பேரும் ஊரை விட்டு போகிறாங்க. மறுபடியும் ஆண்டவர் அவர்கள் தோன்றி அவர்கள் அந்த அப்பம் பெற்று அந்த திருப்பலி காமிக்கும் பொழுது தான் அவர்கள் மீண்டும் இஸ்ரேலுக்கு வருகிறார்கள். கிறிஸ்துவர்களே, சில பேருடைய அனுபவம் ஒரு வித்தியாசமாக இருக்கும். நம்மளுக்கு தெரியாது எப்படி கடல் நம்மளுக்கு எந்த மாதிரி விதத்தில் நம்மளுக்கு காட்சி கொடுப்பாரு, இல்லை எந்த விதத்தில் நம்மளுக்கு கடலுடைய அனுபவம் நம்மளுக்கு கிடைக்கிது அப்படின்னு ஒருத்தர் தனிப்பட்ட முறையில் நம்ம கேட்கும் பொழுது தான் சிலர் சொல்லுவாங்க. சிலருடைய வாழ்க்கையில் சில கஷ்டத்தில் கடலை பார்ப்பாங்க, சில பேர் துன்பத்தில் கடலை பார்ப்பாங்க, சில பேர் மகிழ்ச்சியில் கடலை பார்ப்பாங்க, சில பேர் வாழ்க்கையை இழந்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்க இருக்கும் பொழுது கடலை பார்ப்பாங்க, சில பேர் விசுவாசத்தில் கடலை பார்ப்பாங்க, சில பேர் அனுபவத்தில் கடல் பார்ப்பாங்க. இப்போ நிறைய பேருக்கு கடலை அனுபவத்தில் அதாவது கிடைச்சிருக்கா அப்படின்னா யாரும் சொல்ல முடியாது, நான் கடலை நான் பார்த்துன்னு சொல்ல முடியாது. ஆனால் கடல் ஒருத்தருக்கும் ஒரு விதத்தில் அவங்களுடைய அனுபவத்தில் கடலுடைய பிரசனம் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. இதுதான் இறையாட்சி. அதனால் இந்த திருவிழா கடவுள் நாம் ஜெபிப்போம். இறைவா, நாம் எங்கே போனாலும் நான் அவரோடு கடந்து செல்லவும் மற்றும் அவரோடு நான் மீண்டும் என்னுடைய திருச்சபைக்கும் திருப்பலிக்கும் வரக்கூடிய அந்த ஞானத்தரபடி கடவுள் நாம் ஜெபிப்போம். நிறைய பேர் கடல் பற்றி தெரியாமல் அனுபவம் இல்லாமல் நிறைய பேர் திருச்சபை விட்டு போயிருக்காங்க. ஒருவேளை அவர்கள் அனுபவப்பட்டால் மட்டும்தான் அவர்கள் மீண்டும் திருச்சபைக்கு வர முடியும். இப்படி நிறைய உதாரணங்கள் இருக்குது. இப்போ ரீசெண்டாக ஒரு 2 பேர் ப்ராட்டஸ்டன்ட் ஆகிட்டு போயிட்டு இருந்தாங்க. அவங்க அவங்க சொன்னாங்க, நான் தெரியாத ஒரு 7-8 வருஷம் நாங்கள் போயிட்டோம், எனக்கு ஃபுல்லாக ட்ரை ஆகிடுறேன், அதனால் தயவுசெய்து எங்களை மீண்டும் எங்களை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மீண்டும் வந்தாங்க. அவங்களுக்கு நான் மறுபடியும் கேனிசம்லாம் ஸ்டார்ட் பண்ணி அவங்க சர்ச்சில் அவங்க மறுபடியும் மீண்டும் நம்மளுடைய விசுவாசத்தை அறிக்கை விட்ட பிறகு தான் அவங்களுக்கு மீண்டும் நான் எடுத்து அவங்களுக்கு ஃபேமிலி புக்கெல்லாம் நான் கொடுத்தேன். கிறிஸ்துவ சில நேரத்தில் கடவுளுடைய அனுபவத்தை நம்மளுக்கு சில நேரத்தில் புரிந்து கொள்ள முடியாமல் திருச்சபைக்கு போகிறவங்க நிறைய பேர் இருக்கிறோம். சில நேரத்தில் திருச்சபை விட்டு போயிருக்க மாட்டோம், ஆனால் திருச்சபைக்கு வராமல் கூட இருக்கும். அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு ப்ராப்ளமு, அதனால் அந்த பிரச்சனைனால நான் கோயிலுக்கு வர மாட்டேன், இல்லை கடலில் நம்ப மாட்டேன் அப்படின்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால எங்களுக்கு நம்ம கடல் திருச்சபைப்போம். யாரெல்லாம் திருச்சபை விட்டு போயிருக்கிறோம் மீண்டும் அவர்கள் உண்மையான கடவுளுடைய அனுபவத்தையும் ஆசிரியரை பெற்று அவரும் நம்முடைய குடும்பத்தில் ஒருவர் என்ற அந்த ஞானம் அவரை பெற்றுக்கொள்ளும்படி திருவள்ளுவர் மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து வெளியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, பாச மகிழ்ச்சியில் அக்களிப்போரும் நாங்கள் இப்பலிபொருள்களை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இவற்றால் உமது திருவையை தாங்கும் முறையில்
புதுப்பிறப்பு அடைந்து வாழ பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். நம்முடைய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரை காத்தும் புகழ்ந்து இருப்பதில் எல்லாவற்றும் மேலாக எங்கள் பாஸ்காவை கிறிஸ்து பலியான சிறப்பு நாளில் உண்மை இன்னும் மீதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவனை போக்கும் மெய்யான செம்மறி அவரே, எங்களது சாவை தமது சாவல் அளித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வில் புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்க மகிழ்ச்சி பொங்க உலக மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றலும் கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சி புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரின் நீர்மையாகவே தூய்வர் தூய்மனத்துக்கு மூச்சு. ஆகவே உம்முடைய ஆகிய புனிதை காணிகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உடலும் ரத்தமாக எங்களுக்கு மாறுவதாக. அவர் பாடப்பட உணம் கிடந்து தமக்கு எடுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கேட்கப்படும் என் உடல். அவனமே இருந்து அறதை பின் கிண்ணத்தை விடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீரர்களை அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கை மொழி பொருள்: ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறைப்பியும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழும் தர்மத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு கொடுக்கின்றோம். நம் திருமணம் குளிர் கூறிய தகவலுடன் எங்களை ஏற்றுக்கொள்கிறதே உங்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாக கொண்டு சேர்க்க வேண்டும் என்று தாழ்வுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரை உலகின் பரவிற்கும் உமது திருவை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை இளையோ எங்களாக பீட்டர் எல்லார் திருநிலையாகிய அனைவரோடும் உமது திருவில் அன்பின் நிறைவேற செய்திருந்தோம். மேலும் உயிர்த்திலும் எதிர்நோக்கும் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரியும் இருந்தன நேரம் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமணொழியில் ஏற்றுள்ளோம். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுள் கணித்தாயன் பிறந்த மரியா அவருடைய கணவனான பிறந்த யோசேப் புனித திருத்தூதர்களை உலகில் உமக்கு உகந்தவராக இருந்தவராகிய புனித அனைவரோடும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவையாக உம்மை புகழ்ந்து ஏதுமனவர்கள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். மீட்பரின் கட்டிலாக கற்பிக்கப்பட்டு இறைப்படிக்கலாம் பயிற்சிட்டு நாம் இந்த சொல்லுவோம்: விண்ணுலகில் எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று வருக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும்,
தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆண்டவரை தீமையிலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கண்ணை மன்றாடுகின்றோம். உமது இறக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து இப்பொழுது விடுதலை பெற்று யாரும் கலக்கமின்றி நலமாயிருக்குமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்க பேரின்பத்துக்காக மீட்பராக இயேசு வரைக்காக காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவர் இயேசுவை அமைதி உங்களை செல்கிறேன், அமைதி உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூருக்கு மொழிந்தேனே. எங்கள் பாவனை பாராமல் திருவின் நம்பிக்கை கண்ணோக்கி திருவிழத்துக்கு ஏற்பதற்கு அமைதி முற்றுமை அளித்தவராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டுடைய அமைதி உங்களுடன் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. குரு அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பாவம் போக்கும் தேவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவன் சென்று உலகின் பாவம் போக்குபவர் சென்று நின்றது கலங்க பெற்றோர் பேர் பெற்றோர். என் ஆண்டவரே, நான் தகுதியற்றவன், ஆனால் வார்த்தை மட்டும் சொல்லியல்லும் எனது ஆன்மா நலமுடையும். மன்றாடுவோமாக. இறைவாமல் திறமை என்றும் கனியுடன் காத்தருளும். இவ்வாறு பாஸ்தமான நிகழ்வுகளை
அது புதுப்பிக்க பெற்ற உயிர்ப்பின் பேரொழிக்கு வந்து சேர்வதாக நீங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேற்று. இறைவா உமக்கு நன்றி. நமக்கு நன்றி. சாரி, இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு, ஒரு கன்ஃபியூஷன். Thank you.